இதுபடி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால் தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னவங்களுக்கு மறுக்கிறதுனால அதுபடி தான் நீங்கள் அந்தோடைய முடிவுபடி தான் நீங்கள் செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மேல்முறையீடு போகலாம், ஆனால் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மேற்கொண்டும் காலதாமதம் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால நாங்கள் வேறு ஏதாவது புது சின்னம், நாங்கள் ஏற்கனவே 2 புது சின்னங்கள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு தான் ஸ்க்ரூட்டினி, நாளைக்கு நாமினேஷன் பண்ணது எல்லாமே ஸ்க்ரூட்டினி, நாளைக்கு தான் இறுதி நாள். அது நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்குள்ளே உங்களுக்கு அந்த சின்னத்தை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் என்ன சின்னங்கிறத அறிவிச்சிருவோம். நாங்கள் எந்த பிளான் தீப்பெட்டியும் உருளை இல்லை, அது எங்களை அது நம்ம இல்லை அதுக்கு இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் அது நாளைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த மாற்று சின்னம் எந்த சின்னங்கிறது கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் என்ன கேட்கலான்னு நினைக்கிறீங்க? அது இல்லை நான் மாத்திரம் கிடையாது இல்லையா, கட்சியில் இருக்க மற்றவங்கெல்லாம் சேர்த்து எது அப்படின்னா பம்பரம் கிடைக்காட்டி வேறு எது எந்த சின்னம் நமக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் சொல்லிடுறோம். ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார், உதயசூரியன் சின்னத்தில் போட்டி இல்லைங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்கள் நிலைப்பாட்டில் எதுவும் மாறுதல் இருக்கா? உதயசூரியன் இல்லை நீங்கள் திரும்பி நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. கூட்டணியில் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு நான் இன்னும் சொல்லிடுறேன். நான் மதவாத சக்தி பாஜக அகற்றுறதுல தான் நாங்கள் எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் அந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு நாங்கள் இருக்கிறோம். மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் பாஜக எதிர்க்கும் உண்மையான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிற மதிமுக தான் இங்கே மதிமுக சார்பாக துரை வைகோ தான் வேட்பாளர் இருக்கிறாரு. அது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் நீங்கள் தொகுதி முழுவதும் அதை நல்லாவே விளம்பரப்படுத்தியிருக்கிறீங்க. பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது, இதில் சர்ச்சையான விஷயங்கள் இருக்குது. அது மூலியமாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுகவின் துரை வைகோ இங்கே போட்டியிடுகிறாருங்கிற இதை நீங்கள் நல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சந்தோஷம். ஜனங்க பொறுத்த வரைக்கும் இதுதான் வேட்பாளராக. அப்போ அந்த வேட்பாளருடைய சின்னம் என்னங்கிறது நீங்கள் அது நீங்கள் சாதாரண உள்ளாட்சி தேர்தல்லையே கிராமங்கள்லேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்காத ஜனங்க அங்கே பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு கவுன்சிலருக்கு பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு சின்னங்களாக இருக்கும். இயக்கங்களோட சின்னம் கூட இருக்காது. ஆனால் டக்குன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு சின்னத்தை அந்த வேட்பாளருடைய சின்னத்தை கண்டுபிடிச்சி அவங்க ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் 90 விழுக்காடு எல்லா ஜனங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் ஐடி விங்லேயே இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங் வச்சுருக்கிறது திமுக. நீங்கள் அவங்க கூட்டணி இயக்கங்கள் ப்ளஸ் எங்களுடைய முக்கியமான அமைச்சர்கள், நீங்கள் அண்ணன் KN இருக்கிறாரு, சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு, இவங்க ப்ளஸ் அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணன் ரகுபதி இருக்கிறாங்க. கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், புது உடைமை இயக்கங்கள் மற்றும் நிறைய இயக்கங்கள் இருக்காங்க. அதனால் வலுவான கூட்டணி மூலம் நாங்கள் இந்த சின்னத்தை 24 மணி நேரத்துக்குள்ளே புதிய சின்னத்தை போய் சேர்த்துறோம். இதனால் எந்த பின்னடைவும் கிடையாது. வெற்றி உறுதி. மக்களும் அதை தான் நினச்சினேன். எல்லா இடத்துக்கும் போகிறேன். நான் வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே போட்டியிடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் 100க்கு 100 ஜனங்க அதை வரவேற்கிறாங்க. அதனால் இந்த சின்னத்தினால ஒரு தற்காலிக ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பின்னடைவு அப்படி தான் சொல்லணே தவிர மற்றபடி வெற்றி உறுதி என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதாவது கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதிங்கிறது நீங்கள் தப்பான விஷயம் சொல்கிறேன். எனக்கு திருச்சி நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நகர்ப்பகுதி தான். நீங்கள் சில ஒரு கந்தர்வக்கோட்டையும் நீங்கள் புதுக்கோட்டையில் பார்த்து அங்கே கொஞ்சம் கிராமங்கள் நிறைய இருக்குது. அதே விட நான் அதே சொன்னேன், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கே தெரியும் ஒரு 4 சின்னம் இருக்கும். ஒன்று பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு ஒன்று, கவுன்சிலருக்கு ஒன்று, அது உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, மாவட்ட கவுன்சிலருக்கு ஒன்று இருக்கும். 3-4 பேர் வேட்பாளர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் இருக்கும். அங்கே உதயசூரியன் இருக்காது, எல்லாம் ரெட்டலை இருக்காது. ஆனால் அங்கே தனிப்பட்ட சின்னங்கள் இருக்கும். அப்போது அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்க கரெக்டாக ஒன்று சின்னத்தை பார்த்து கரெக்டாக வேட்பாளர் ஜெயிக்க வைக்க முடியுது. படிக்காத ஜனங்க கிராமங்களில் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. அதனால் எங்கே நீங்கள் நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுது. இந்த சின்னங்களும் பிரச்சனை கிடையாது. கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமநாதபுரத்தில் போன தடவை ஏணி சின்னத்தில் நம்ம சகோதரர் நவாஸ்கனி ஜெயிச்சார். அவங்க சமீபத்தில் சில இடைத்தேர்தலில் கூட நீங்கள் நம்ம டிடிவி ஜெயிச்சார். அப்போ அதெல்லாம் அப்போது புதிய சின்னம் தான். அதுவும் 10-15 நாளில் கொண்டு போய் அந்த சின்னத்தை போய் சேர்த்தாங்க. அதனால் சின்னங்கிறது கிடையாது. வேட்பாளர் ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்களா அப்போ அவங்க கரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்க. அதில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இல்லை, அதனால தான் நேரத்தையும் சொன்னேன், நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நாங்கள் அதை அப்பீல் பண்ணி மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் அதுக்குண்டான நேரம் கிடையாது. ஏன்னா தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சாச்சு. இனி 2 நாட்களுக்குள்ளே இந்த சின்னம் முடிவு பண்ணி அதை நாங்கள் ஜனங்கிட்ட போய் சேர்க்கணும். நாங்கள் அதனால் நீங்கள் மேல்முறையீடு போக வேண்டாம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம். நாங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு
நீங்கள் ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள் இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்துகிறாங்க எதிர்க்கட்சிகளை வந்து செயல்படாமல் இருக்கிறதுக்கு. காங்கிரஸுக்கு வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் மூலியமாக வச்சு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆம் ஆத்மிக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வச்சு அவங்களுடைய பொய்யான வழக்குகள் போட்டு அவங்களுடைய முக்கியமான தலைவர், குறிப்பாக அவங்களுடைய தலைவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வச்சுட்டு இந்த சின்னங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. நாங்கள் மாத்திரம் கிடையாது. இப்போ விசிகேக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டால் சின்னம் கொடுத்துருவாங்க. விசிகே கொடுக்கலையே. இத்தனை நாள் வரைக்கும் காலதாமதம் பண்ணணும். மேபி நாளைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்க, எதுக்கு இவ்வளோ நாள் காலதாமதம்? ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைமையில தான் அவங்க விசிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் வருஷம் நீங்கள் பல தேர்தல்கள் பார்த்துருக்கோம். அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி போட்டோம். அவங்களுக்கு சின்னத்தை மறுக்கிறது மட்டும் இல்லாமல் நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி மைக் சின்னத்தை கொடுத்துருக்குறானுங்க. இதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. அதான் சகோதரர் கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் போட்டி போட்டார், பன்னீர் சொல்லிட்டு 4 பேர் போட்டிருக்கானுங்க. என்ன மாதிரி ஏதாவது இந்த விதத்துலலாம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமே? அரசியல் களம், தேர்தல் களங்கிறது வந்து இது அதுக்கு நாங்கள் ஒரு சின்னத்தை சொன்னே வச்சுக்கோங்க, டப்புன்னு யாராவது பார்த்துட்டு அதே மாதிரி சின்னத்தை யாராவது போட்டிக்கு அவங்க போடலாம் செய்யலாம். அதை தவிர்க்கிறதா சொன்னேன் நான். புரியுது உங்களுக்கு? அதனால் நாங்கள் ரெண்டு 3 சின்னங்கள் யோசித்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவோம் நாங்கள். சரிங்களா? அந்த சின்னம் வந்து மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும். எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி டக்குன்னு சொன்ன உடனே எளிதில் அவங்க அடிக்கடி பயன்படுத்துகிற சின்னம், அவங்களுக்கு சொன்ன உடனே பதிகிற சின்னமாக இருக்கணும். அது மாதிரி சின்னங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறோம். சரி, அந்த பம்பரம் சின்னம் பொறுத்த வரைக்கும் மதிமுகவுடைய சின்னம்ங்கிறது இருக்குது. நாங்கள் தகுதியின் அடிப்படையில் எங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அது ஓப்பன் சிம்பிள், ஜென்ரல் சிம்பிள் கிடையாது. அந்த சின்னம் வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதை தான் நாங்கள் கேட்டோம். ஒரு ப்ரொசீஜர் படி அவங்க வந்து ஒரு செக்ஷன் படி அந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் அந்த இதுபடி எங்களுக்கு நீங்கள் கொடுக்க அதை ஃப்ரீ பண்ணி விடுங்க. ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் திருச்சியில் மாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம். அவங்க அந்த இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே தெரியும். காலதாமதம் செய்கிறாங்க. இன்றைக்கி முடியாதுன்னு சொன்னாங்க. அப்பீல் போகலாம். பட் அதுக்கான இழுக்கிறாங்க. இதே பதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து இதுக்கு மறுபடியும் எங்களுக்கு வந்து ஒரு இது நாங்கள் ஒரு அரசியலில் நாங்கள் வலுப்பெற்று வரும்பொழுது கண்டிப்பாக பம்பரம் சின்னத்தை மீட்டெடுப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்.